தமிழகத்தில் இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தலைப்பு செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, அதாவது சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தகிக்கும் வெப்பம் தாங்குமா தமிழகம் 108 ஃபாரன்ஹீட்டை இன்றும் கடந்திருக்கிறது வெப்பநிலை. மக்கள் வெளியே செல்ல வேண்டாம், 12 மணியிலிருந்து 3-4 மணி வரைக்கும் வெளியே செல்ல வேண்டாம், அத்தியாவசியம் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு மட்டும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, முட்டையின் விலை மளமளவென குறைந்து தற்போது 3.5 ரூபாய்க்கு விற்பனை பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, பறவை காய்ச்சல் கேரளாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இளைஞர்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் அரசு தனியார் பேருந்துகளில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் அனைத்து பேருந்துகளின் படிக்கட்டுகளிலும் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும். மெட்ரோவில் இப்போ எப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போனீங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கும், மறுபடியும் வெளியே வந்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி பண்ணால் நீங்களாம் தொங்கலாம் முடியாதுல்ல, அந்த மாதிரி பண்ண சொல்லி ஹைகோர்ட் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழக அரசை. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு நண்பர்களே, புத்தகத்தை வாசியுங்கள் நேசியுங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுவரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து 2.5 லட்சம் புத்தகங்கள் கொடையளித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, 2ஆம் கட்ட தேர்தல் பல்வேறு விதமான மாநிலங்களில் ஏப்ரல் இன்று பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் முடிந்தது. தேர்தல் பிரச்சாரம் என்பது முடிந்தது. வெள்ளிக்கிழமை அடுத்து 89 தொகுதிகளுக்கான தேர்தல் அப்படின்றது நடைபெறப் போகிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டிடத்திற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் வைப்பு நிதியாக 50 லட்சத்திற்கான செக் பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற காவல் மே மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் 24 நாட்களில் 8465 கிலோமீட்டர் பயணித்து 1.24 கோடி மக்களை நேரடியாக சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக திமுகவின் அறிக்கை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு, வேலூர், காஞ்சிபுரம், ஆரணி தொகுதி, அரக்கோணம் தொகுதி, தென்காசி தனித்தொகுதி, திருவள்ளூர் தனித்தொகுதி போன்ற பல்வேறு விதமான தொகுதிகளில் மீண்டும் மறுவாக்குப்பதிவு சில விதமான இடங்களில் மட்டும் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு, பள்ளி கல்வித்துறை ஒட்டுமொத்தமாக 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேற்று கடைசி 3ஆம் பருவ தொகுத்தறி தேர்வு முடிந்துவிட்டதன் காரணமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. 9வது முடித்துவிட்டு 10வது செல்கிறார்கள் என்று சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. 11ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 12ஆம் வகுப்பு செல்கிறார்கள் என்று சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி